Hi guys, liver fry with முட்டை தோசை வாங்க ட்ரை பண்ணலாம். ஆகா யார் ஏன் இந்த தோசை எல்லாம் கண்டுபிடிக்கிறது? முட்டை தோசை, கறி தோசை, நம்ம லிவர் தோசை. பாரு டக்கர் வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். சும்மா 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் கிராம்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 பச்சை மிளகா, அதே மாதிரி ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் சூடான உடனே போடுங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, அத்தோட வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். இந்த குக்கிங்கில் முக்கியமான மேட்ரு இந்த வதக்குறது தாங்க. சரியா வதக்கலன்னா டேஸ்டியாக வந்து தொலையாது. பாருங்க, நல்லா தண்ணிலாம் போகிற அளவுக்கு அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுக்கணும், ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும். அப்புறம் போடுங்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறோம். இதை மட்டும் போட்டுட்டு திருப்பி அதே வதக்குன்னு வதக்க வேண்டியதுதான். எவ்வளோ நேரம் வதக்கணும்னா அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்கணும். இதுதான் முக்கியமான பொசிஷன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் லிவரை ஆட் பண்றோம். வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 5-6 வாட்டியாவது கழுவிடுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். கழுவுன சிக்கனை லிவரை ஆட் பண்ணிட்டு அதையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகணும் அப்படின்னா பாருங்க, போட்ட போது எப்படி இருந்துச்சு கலரு, வதக்க எப்படி கலர் மாறுது பாருங்க. பிங்க் கலர்ல, அது லைட் பிங்க் கலர்ல இருந்து அப்படியே ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெறும் வதக்கணும். அப்போதான் அந்த பச்சை வாசனை, கவுச்ச வாசனை எல்லாம் போகும். இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மசாலா ஆட் பண்றோம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போறது மிளகாத்தூள், அடுத்து நம்ம ஆட் பண்ண போறது மல்லித்தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பொடி பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரா பவுடர். இதுக்கப்புறம் தான் முக்கியமான மேட்டர், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு திருப்பி வதக்குங்க பஸ். வதக்குறது எந்த அளவுக்கு இருக்கணும்னா போட்ட மசாலா எல்லா பீஸுக்கும் அப்படியே வர மாதிரி. அங்க பாருங்க, லிவர்ல இருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே லைட்டா வெளியே வந்து எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்குன பிறகுதான் வேக வைக்கிறதுக்கு நீங்க ஊத்த வேண்டியது தண்ணிய ஊத்திட்டு அப்படியே எல்லா பீஸும் அப்படி முழுகிற மாதிரி சைட்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மூடிய போடுங்க பஸ். மூடி போட்டு வேக வைக்கிறது எதுக்குன்னா வேகமா வேகிறதுக்கு. வெந்துடுத்தோ பாதி அளவுக்கு தண்ணியான பிறகு திரும்ப அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. அடுத்துதான் வரப்போறது நம்மளோட மேஜர் மேட்டர். என்ன தெரியுமா? நம்மளோட கருவேப்பிலை போடுங்க. அத்தோட அடுத்து சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கஸ்தூரி மேத்தி. வேற எதுவும் தப்பா அனுப்பிச்சிடாதீங்க. அதையும் நல்லா கிரஷ் பண்ணி போட்டுட்டு இப்படி ஒரு பெரட், அப்படி ஒரு பெரட்னீங்கன்னா இருக்கிறது கொஞ்சம் தண்ணியும் அது லைட்டா சுண்ண பிறகு நல்லா செமி கிரேவி லெவலுக்கு வர வரைக்கும் வட்டினீங்கன்னா உங்களோட லிவர் ஃப்ரை ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போறது அதோட மெயின் டிஷ் என்ன தெரியுமா? வெறும் தோசை இல்லை, முட்டை தோசை. தோசையை போட்டுட்டு இதுல ஒரு டெக்னிக் இருக்கு. லைட்டா ஆன பிறகுதான் எண்ணெயை ஊத்தணும். எண்ணெயை ஊத்தி இந்த நேரத்துல நீங்க அடுப்பை சிம்ல வச்சிருங்க. ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறது. இல்லாட்டி கீழே தோசை அடி பிடித்து விடும். அப்படி போட்டு மண்டல ஒரு குத்தி எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படி ஒரு சொத்து, இப்படி ஒரு சொத்து. முக்கியமான மேட்டர் என்னன்னா மஞ்சக்கருவு, வெள்ளைக்கருவு அப்படி மொத்தமாவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அதே நேரத்துல ஆகாத மாதிரி இருக்கக்கூடாது. இருக்கு ஆனா இல்ல,
அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படி தடவி விட்டு ஆக அப்படி பண்ணீங்கன்னா எல்லா பக்கமும் மூட்டை ஸ்ப்ரெட் ஆயிரும். அடுத்து நம்ம போட போறது அப்படி லைட்டா கொஞ்சம் உப்பு. ஏன்னா உப்பு இல்லா பண்டம் எங்க போய் சேரும் உங்களுக்கே தெரியும். லைட்டா போட்டுட்டு அடுத்து முட்டைக்கு உப்புக்கு அப்புறம் என்ன, நம்மளோட அதே பெப்பர், அதையும் அப்படி மலைச்சாரல் மாதிரி எல்லா பக்கமும் தூவுங்க. பஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெப்பர் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அப்படி போட்டுட்டு இப்போ வரைக்கும் அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும், ஜாஸ்தி வச்சிடாதீங்கோ. அப்படி அப்படி ஒன்று இப்படி ஒன்று எடுத்து அப்படி திருப்பி போட்டிங்கன்னா முடிஞ்சு. இப்பவும் சொல்கிறேன் கைஸ், அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அந்த சிம்மில் அந்த கல் சூட்லேயே அந்த முட்டை வெந்துடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, படு சூப்பராக இருக்கும். என்ஜாய் த டே கைஸ், டேக் கேர், பபாய்.